மணிகண்டன் வீரசாமி, இந்த இன்றைய பொதுக்குழு கூட்டத்தினுடைய உரை தீர்மானங்கள் அப்படின்னு பார்த்தா அது மாநில அரசுக்கு சில கண்டனங்களும் மத்திய அரசுக்கு சில வலியுறுத்தல்களும் இருக்கிறது. இதன் மூலமாக என்ன செய்தியை சொல்ல வருகிறார் விஜய்? தமிழக அரசியல் களத்தில் தமிழ்நாடு மக்கள் சார்ந்து என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத இந்த 17 தீர்மானங்கள் முக்கியமாக சொல்றேன். இதில் பெண்கள் பாதுகாப்புல ஆரம்பிச்சு மாநில அரசின் உரிமைகளையும் நம்ம மத்திய அரசாங்கம் அதிகமாக இங்கே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு தேவையான உரிமைகள் நம்ம மீட்டெடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பி டீம் சி டீம் அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போகலனாலும் மறைமுகமாக சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இவர் பெருசாக மோடியை எதிர்க்கிறது இல்லை, திமுகவை எதிர்க்கிறது இல்லைன்னா இதுக்கு ஒரு சம்பட்டெடி கொடுத்துருக்காரு. எங்கள் அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் நாங்கள் சரி சமர் நேர்கோட்டில் நாங்கள் சமர் செய்கிறோன்றதை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு திரு விஜய் அவர்கள். இப்போ யாரும் ஏன் திமுகவை எதிர்க்கல, ஏன் பாஜக எதிர்க்கலன்னு கேட்கல, அதான் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு தீர்மானிச்சுதானே நீங்க சொன்னாலும் இலகுவா கையாளுறாருன்றதுதான் பெருவாரியான குற்றச்சாட்டுగా இருந்தது. அதுக்கு நிச்சயமா அவர் பதில் சொல்லி ஏன் அதிமுக விமர்சிக்கலங்கிறதும் கேள்வியா இருக்கு. இப்போ களத்தில் அதிமுக இல்லை சார், அதனால அவங்கள இப்போ இன்னைக்கு யார் களத்தில் இருக்காங்க, மத்தியில் பாசிச பாஜக அரசு நமக்கு தொடர்ச்சியா பல்வேறு இன்னல்கள் கொடுத்துட்டு இருக்கு. இங்க சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்ற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை திமுக இருக்கிறதுனால இன்னைக்கு இதை பேச வேண்டிய சூழல் இருக்கு. அதை அவர் ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. சோ இதுதான் இன்னைக்கு களமா இருக்க தாண்டி, சோ அதை தாண்டி மக்கள் பிரச்சனை என்னன்றத ரொம்ப ஷார்ட் டைம்ல இவங்க கையெடுத்தாங்கன்னா இவங்களோட களம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்ல வரோம். மன்னர் ஆட்சி அப்படிங்கிற ஒரு பதத்தை பயன்படுத்துறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்களிக்கப்பட்டு ஆட்சி அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு மன்னர் ஆட்சி முதல்வர் அப்படின்னு வெளிப்பதன் மூலமாக சொல்வது அப்படிங்கிறது ஒரு முரண் இல்லையா? அதாவது எப்படி பார்க்கணும்னா, இப்போ தொடர்ச்சியா அந்த சொல்லாடல் சரின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். நீங்க குடும்ப ஆட்சின்னு சொல்றதை ஒத்துக்கலாம், குடும்ப ஆட்சின்னு சொல்றதை நிச்சயமா நம்ம என்டாஸ் பண்றோம். குடும்ப ஆட்சி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. மன்னராட்சின்னு சொல்றத அவங்க கொஞ்சம் மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்னோட நிலைப்பாடு. அது குடும்ப ஆட்சிங்கிறது என்டாஸ் பண்ணிக்கலாம்னா யார் என்டாஸ் பண்றாரு? ஆமா, நிச்சயமா இது முன்னாடி கலைஞர் இருந்தார், அதுக்கப்புறம் திரு உதயநிதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்தார், இப்போ உதயநிதி வந்திருக்காரு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரே குடும்பத்துல இருந்து அவர் சீனியர் எவ்வளவு பேர் இருக்காங்க, திரு துரைமுருகன் உள்ளிட்ட பல சீனியர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால குடும்ப ஆட்சி. தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்து அதற்கு பிறகு தேர்தல் நடந்து அந்த இடத்துக்கு தானே மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஷார்ட் டைம்ல அவங்க வேற யாராலும் எவ்வளவு உழைச்சவங்க எல்லாம் இருக்காங்க, சீனியர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு இந்த குடும்பத்தினால கிடைக்குதுன்னு சொல்றோம். நாங்க அது குற்றமா சொல்லல. இது ஒரு அவங்களுக்கு அடிஷனல் ஆப்ஷனா இருக்குன்னு நாங்க சொல்றோம். நாங்க சோ அதனால குடும்ப ஆட்சின்னு சொல்றாங்க. மன்னராட்சின்னு சொல்றது கொஞ்சம் மிகப்படுத்தினதா தான் நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் அரசியல்ல குடும்பங்கள் வாரிசுகளாக இருப்பவர்கள் மகனோ மகளோ அரசியலுக்கு வருதுங்கிறது இந்திய அளவில் அரசியல்ல இருந்தா அதுக்கு வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க. சினிமாவில் இருந்தா அதுக்கு நெப்போட்டிசம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம குடும்ப ஆட்சி வரதை பத்தி நம்ம தவறா சொல்லவே இல்லை. ஆனா இதே முதலமைச்சர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, என் குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது பல்வேறு ஊடகங்கள்ல இருக்கு. என் மகனோ மகளோ யாரும் வரமாட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நான் வரமாட்டேன். இன்றைய பொதுக்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் 2 பேர் அழைக்கப்பட்டாங்க. அவங்க யாரு? சிறப்பு அழைப்பாளர்களாக 2 அழைக்கப்பட்டு முதல் வரிசையில் அமர வைக்கப்பட்டார்கள். அவங்க யாரு? அவங்களோட பேரண்ட்ஸ் சார். இது மட்டும் கிடையாது சார். அவங்க ஆமா சார், அப்பா அம்மாவை கூப்பிடுறது ஒரு மரபு சார். இதுல என்ன சார் இருக்கு? மாநாட்டுக்கே அவர் கூப்பிட்டாரு. இப்ப பொதுக்குழுக்கு மட்டும் கிடையாது, இது ஒரு மரபு. அவங்க அப்பா தான் அவர் உருவாக்கி இருக்காரு. அது அப்பா அம்மாவை கூப்பிடுறது இவங்க எந்த கட்சியில ஏதாவது பொறுப்புல இருக்காரா? அவங்க அப்பா அம்மாவை ஏதாவது கட்சிக்காக உழைத்த அல்லது இந்த இயக்கம் ஒரு இயக்கம் கட்சியாக வளர்றதுக்கு பல பேர் உழைச்சாங்கல்ல, பல பேர் உழைச்சாங்கல்ல, அவங்க சிறப்பு அழைப்பாளர்களை அழைக்கப்படல. நான் என்ன சொல்றேன்னா, பதவி கொடுக்கறதும் ஒரு சிறப்பு அழைப்பாளர் கூப்பிடுறதும் ரெண்டும் ஒண்ணா? நீங்க சொல்லுங்க, ரெண்டும் ஒண்ணா சொல்லுங்க. ஒரு மரியாதையின் அடிப்படையில கூப்பிடுறாங்க. கட்சிக்குள்ள உறுப்பினரான பதவி கொடுக்கிறது வேற சார். ஏன் அழைக்கப்பட்டார்கள்? சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டதனுடைய முக்கியத்துவம் என்ன? என்ன அடிப்படையில் அவர் ஒரு மென்டார், திரு விஜய் அவர்களுக்கு அவர் ஒரு மென்டார் தான். அப்பா அவர் உருவாக்கினார், அவர் ஒரு மென்டார். அவர் கூப்பிடுறது எந்த தவறும் கிடையாது.
இதுல எந்த விதமான தவறும் கிடையாது. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தொடங்கிய கட்சிக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னவர் இன்றைய தாவேக தலைவர் விஜய். சிறப்பு அழைப்பாளராக திரு எஸ்.ஏ. சந்திரசேகரை அழைத்திருக்கிறார். நீங்க சொல்றது உண்மைதான், நாங்க அதை மறுக்கவே இல்லை. அவரோட நாலேஜ் இல்லாம அது ஒரு சம்பவம் நடந்தது, அது வந்து ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டது. அதை நம்ம வந்து திருப்பி இங்க பேச வேண்டியதில்லை. ஒரு தாய் தந்தையை கூப்பிடுறது இது ஒரு பெரிய குற்றமாகாது தான் நாங்க வந்து சொல்றோம். சரி, ஓகே. முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிற திரு வன்னியரசு, 2024 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்தை ஒரு பக்கம் அதிமுக இது திமுக வெர்சஸ் அதிமுகன்னு சொல்லுது, பாஜக திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு தாவேக தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இது திமுக வெர்சஸ் தாவேக அப்படிங்கிறார். இதை தன்னம்பிக்கையா பார்க்கணுமா, தவறான நம்பிக்கையா பார்க்கணுமா? இல்லை, அதை அவர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. உரிமை இல்லைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. எனக்கு 2026 எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அதில் வந்து தவறு அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி கூட வந்து மரியாதைக்குரிய அவர் வந்து நம்முடைய பவர் ஸ்டார் வந்து எனக்கு போட்டி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தன் சொன்னார். அதை நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியுமா? அவர் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வந்து எனக்கு போட்டியே வந்து சூப்பர் ஸ்டார் தான், வேறு யாரும் இல்லை, கமலோ இல்லை வந்து சிம்புவோ மற்ற தனுஷ் இவங்கெல்லாம் எனக்கு யாரும் போட்டி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு போட்டின்னு அவர் வந்து அதை சொல்கிறாரு. அதுபோல் தான் இதை நான் வந்து பார்க்குறேன். அதில் வந்து அது அவர் உரிமை சார்ந்தது, அதுக்குள்ளே போகல. ஆனால் அவருடைய ஒட்டுமொத்த அந்த 20 நிமிஷம் உரையை நான் வந்து கேட்டேன். அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்து கடகடன்னு பேசுனது போல் நான் பார்க்குறேன். புதிய கண்டென்ட் எதுவுமே இல்லை, எல்லாமே காப்பி பேஸ்டாக தான் இருக்குது. நான் ஒன்றா சொல்கிறேன் பாருங்களேன். இல்லை, மாநாட்டு உரையிலிருந்தே அந்த ஷூட்டிங் அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறீங்க. அவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை உள்வாங்கி பேசுறாரு அல்லது விஷயங்களை தொடர்புடைய நிகழ்வுகளை விமர்சனங்களை வைக்கிறாருன்னு பார்க்க சொல்ல இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். அதுபோல் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னும் அவர் வந்து பேசணும், இன்னும் நிறையா அது பேச வேண்டியிருக்கு. ஒரு 20 நிமிஷம் பேசினார். அந்த கட்சியில் ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு மணி நேரம் ஏறக்குறைய பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சில் வந்து சாராம்சத்தை வந்து அவர் பேசும்பொழுது இவங்கெல்லாம் வந்து குடுகுடுன்னு கொடுத்தாங்க, அதே மாதிரி அடியடின்னு அடிச்சிட்டாங்க, நானும் அடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு தலைவர் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது வந்து ஃபேக்சுவல் எரர் இருக்குது, மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை எங்கள் தலைவர் வந்து திருத்துவார். இப்போ அவர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து வேங்கை வயலுக்கு போகலை அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ பொதுக்குழுவில் பொது வெளியில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு. எல்லாருக்குமே தெரியும் வேங்கை வயல் பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்தது விடுதலை சிறுத்தைகள் தான். 2022 டிசம்பர் 31 மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் தான். அது மட்டும் இல்லாத எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அங்கே போய் மருத்துவ முகாம் நடத்தியதும் எங்களுடைய தலைவர் தான். அது மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் தான். அது மட்டுமல்ல சிபிசிஐடி விசாரணை வேணும்னு கேட்டதும் விடுதலை சிறுத்தைகள் தான். அது மட்டுமல்ல அரசு தான் கூட்டணியில் தான் இருக்கோம், நாங்கள் வந்து அதுக்கு அரசுக்கு எதிராக தான் போராட்டம் நடத்தணும். இவ்வளவும் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் போகிற போக்கில் வந்து அவரை வச்சுக்கிட்டு ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து இதை சொல்கிறாரு அப்படின்னா அது தவறு, அப்படி சொல்லக்கூடாது. இல்லைனா வந்து இந்த மாதிரியான தவறான ஒரு செய்தியை நீங்கள் பேசாதீங்கன்னு கண்டிக்கணுமா இல்லையா?